சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை மேலும் 6% உயர்த்தும் முடிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரியை மேலும் 6% உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் சொத்து வரி மேலும் 6% உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சியின் இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அறிக்கை மூலம் மாநகராட்சியை வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 150% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் சொத்து வரி உயர்த்துவது என்பது வீட்டின் உரிமையாளர்கள் மட்டுமின்றி வாடகைக்கு குடியிருப்போரையும் பாதிக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மாநகரில் சொத்து வரி உயர்வு தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை உயர்த்தி தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் மீது சுமை ஏற்றாமல் வருவாயை பெருக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.